பிக் பாஸ் சீசன் 8ல இந்த வாரம் சத்யா எவிக்ட் ஆகி வெளியே போயிருக்கிற தொடர்ந்து ரெண்டாவதா யார் எவிக்ட் ஆகி வெளியே போயிருக்காங்க அப்படின்ற அப்டேட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கிடைச்சிருக்கு. பிக் பாஸ் சீசன் 8 ஸ்டார்ட் ஆகி 71 நாட்கள் முடிவடைஞ்சிருக்க நிலையில இப்ப வரைக்கும் 9 கண்டஸ்டன்ஸ் எவிக்ட் ஆகி வெளியே போயிருக்காங்க. அதை தொடர்ந்து இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் இருக்கு அப்படிங்கறனால சத்யா ஆல்ரெடி எவிக்ட் ஆகி சாட்டர்டே வெளியே போயிருப்பாரு. சத்யாவை தொடர்ந்து சண்டே எபிசோட்ல தர்ஷிகா தான் எவிக்ட் ஆகி வெளியே போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஐஷோட அப்பாவான அஷ்ரஃப் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மேலும் இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் இருக்கு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ற மாதிரி விஜய் சேதுபதி இன்னைக்கு ஒரு எவிக்ஷனை பண்ணியிருக்காரு. அதை தொடர்ந்து ரெண்டாவதா தர்ஷிகா தான் எவிக்ட் ஆகி வெளியே போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி டாக்ஸ் போயிட்டு இருக்கு. ஆனா தர்ஷிகா வெளியே போறது அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படின்னு பலருமே சொல்லிட்டு இருக்காங்க. சில பேர் விஜய் விஷால் அண்ட் தர்ஷிகா இவங்க ரெண்டு பேரும் எதுக்காக பிக் பாஸ்குள்ள இருக்காங்க, லவ் கண்டென்ட் கொடுக்க தான் வந்தாங்களா, அவங்க ரெண்டு பேருமே வெளியே போகணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு வராங்க. மேலும் இந்த வாரம் நடந்து முடிஞ்ச டாஸ்கை பற்றி விஜய் சேதுபதி எல்லா கண்டஸ்டன்ட் கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. அதில் யாரை பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு கேட்கும்போது எல்லாருமே மஞ்சரி அண்ட் தீபக் பேரை சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் சத்யாவை எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்பியிருப்பாங்க. சத்யா எவிக்ட் ஆகி வெளியே போனதுக்கு அப்புறமா சௌந்தர்யா, தீபக், ரயான், மஞ்சரி இவங்க எல்லாரும் பேசும்போது எல்லாருமே ஹெவியாக கிளாப்ஸ் பண்ணியிருப்பாங்க. மேலும் விஜய் சேதுபதியும் இந்த வாரம் சூப்பராக கேம் பிளே பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் பாராட்டியிருப்பாரு. அதை தொடர்ந்து போன வாரம் போல இந்த வாரமும் தீபக்கோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு தீபக்கோட கேம் ரொம்ப மெச்சூரிட்டியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டியிருப்பாரு. மேலும் பிக் பாஸ்ல இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் நடந்திருக்கு. இதுக்கப்புறம் வரப்போற எல்லா வாரமும் கண்டினியூஸா டபுள் எவிக்ஷன் தான் நடக்கும். ஏன்னா ஃபினாலே நெருங்கிட்டே இருக்கு. இன்னும் 4 வாரங்கள் மட்டும்தான் பிக் பாஸ் டெலிகாஸ்ட் ஆகும். கண்டஸ்டன்ட் இப்போ 15 பேர் உள்ள இருக்காங்க. 2 பேர் வெளியே போனதை தொடர்ந்து 13 கண்டஸ்டன்ட் உள்ள இருப்பாங்க. அதனால வாரம் 2 பேரை எவிக்ட் பண்ணாதான் ஃபினாலே அன்னைக்கு 5 கண்டஸ்டன்ட் உள்ள இருப்பாங்க. அப்படிங்கறனால இதுக்கப்புறமா தொடர்ந்து டபுள் எவிக்ஷனை எதிர்பார்க்கலாம்.